ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ரெயின்போ கிட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம மாயாவின் சாகசம் அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணோட கதை பார்க்கலாம். ஓகே, மாயாங்கிற ஒரு பொண்ணு ஒரு ஊரில் இருந்தாள். அவள் எல்லா சாகசம் எல்லாமே அது அவளுக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது. அவள் ரொம்ப புத்திசாலி பொண்ணாக கூட இருந்தாள். ஒரு நாள் அவள் ஒரு காட்டில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு தங்க சாவி கிடைக்கிது அவளுக்கு. அந்த தங்க சாவியில் சூரியன் மறையும் முன் வண்ண வாசலை கண்டுபிடி அப்படின்னு எழுதியிருந்தது. அதை பார்த்த மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவள் அந்த காட்டுக்குள்ளே அந்த வண்ண வாசலை தேடி தொலைவி போகிறாள். அவளுக்கு பறவைகள், மிருகங்கள், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட வழி கேட்டுட்டு அவள் அப்படியே போயிட்டே இருக்கா. அப்போ ஒரு தொங்கும் பாலம் வந்தது. அந்த தொங்கும் பாலத்தை கடக்கிறதுக்கு யானை, ஒட்டகச்சிவிங்கி அந்த மாதிரி எல்லா மிருகங்களும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதை தாண்டி ஒரு காட்டுக்குள்ள வழியாக போகும்போது அங்கே ஒரு ஸ்குரில்லும் ஒரு ஆந்தையும் இருந்தாங்க. அந்த ஆந்தை ஒரு புதிர் போட்டுச்சு. எனக்கு பூட்டி இல்லை, ஆனால் பலவற்றை திறக்கிறேன், இதுக்கு நீ விடை சொன்னாதான் போக முடியும்ச்சு. அப்போ இந்த பொண்ணு பளிச்சுன்னு விடை சொல்லிட்டான், புத்தகம் அப்படின்னு. அப்புறம் அந்த ஆந்தை வழி விட்டோன்னா அவள் அந்த காட்டுக்குள்ளே போய் வண்ணமயமான வாசலை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அந்த வண்ணமயமான வாசலை அவள் திறந்தோடனே பார்த்தா உள்ளுக்குள்ளே தங்கம்மல் இதெல்லாம் இல்லை. ஆனால் அங்கே நிறைய வண்ணமயமான விதைகள் இருந்தது. பூ விதைகள், காய் விதைகள் நிறைய இருந்தது. இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவள் அவங்க கிராமத்துக்குள்ளே போய் எல்லாத்துக்கிட்டையும் அதை சொல்லி அவங்கெல்லாம் எல்லாமே அந்த பூ விதைகளை, காய் விதைகளை எடுத்து கிராமத்தில் பயிரிட்டு எல்லாரும் பயனடைஞ்சாங்க. அப்போ சாகசம் நம்மளுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் மகிழ்ச்சி தந்தால் தான் அது சாகசம்.